ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு எப்பயுமே பட்ஜெட்டுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தாங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட் என்கிட்ட இருக்கு, நான் ஆல்டோ வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஆல்டோட பேஸ் மாடல்லாம் அவங்களுக்கு அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ வண்டி ரொம்ப சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆல்டோ எடுக்கிறவங்களாம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காசு கூட கொடுத்து அதுக்கு அடுத்த மாடலான சிலேரியோ போலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா ஆல்டோ கம்பேர் பண்ணும்போது சிலேரியோ வந்து வண்டியும் கொஞ்சம் பெருசா இருக்கும், லுக் வைஸும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்குலாம். ஸோ அதனால சிலேரியோ போலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா சிலேரியோட எல்எக்ஸி வேரியன்ட் தான் நிப்பாட்டியிருக்கேன். இதோட ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 lakhs வருதுங்க. ஸோ ஆஃபர்லாம் போக பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 இந்த வண்டி உங்களால் ஓன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வெஹிக்கிளில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் சிலேரியோ எல்எக்ஸி வாங்குறது ஒர்த்தா, ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வேரியண்டான விஎக்ஸி வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா வருது. ஸோ ஒரு 60,000 கூட கொடுத்து விஎக்ஸி போகலாமா, இல்லை இந்த எல்எக்ஸி வாங்கி ஆஃப்டர் மார்க்கெட்ல எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ அப்படி எல்லாமே சொல்லிட்டு ஒரு டீடைல்டு ரிவ்யூவாக தான் இன்னைக்கு நான் கொண்டு போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாதிரி ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டா அவைலக்கூடிய பிரைசிங் அண்ட் வேரியன்ட் அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு பிரைசிங் டீடைலா சொல்லுவாங்க. சிலேரியோவை பொறுத்த வரைக்கும் இந்த எல்எக்ஸி தாங்க பேஸ் வேரியன்ட். ஆல்டோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு ஒரு வேரியன்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து தான் எல்எக்ஸி வரும். பட் சிலேரியோவை பொறுத்த வரைக்கும் எல்எக்ஸி தான் உங்களோட பேஸ் வேரியண்டா இருக்கு. இதுக்கு அடுத்து விஎக்ஸ்ஐ, அடுத்து ZXi பிளஸ்ன்ட்டு உங்களோட வேரியன்ட் லைனப்ஸ் போது. நமக்கு ஆல்ரெடி விஎக்ஸ்ஐ ZXi பிளஸ் நம்ம போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த விஎக்ஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லுக் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங் செட்டப்லாம் நமக்கு ஹாலஜன் தான். டாப் வேரியன்ட்லயுமே சிலேரியோல வந்து ஹாலஜன் லைட் தான் வரும். ஸோ ஹெட்லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு இதாக தான் வந்திருக்கு. இந்த ஃப்ரண்ட் கிரில்ல பாத்தீங்கன்னா சுசுகி லோகோ வித் இந்த ஒரு குரோம் லைன்ஸ் பேஸ் மாடல்ல இருந்தே கொண்டு போயிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் அப்பியரன்ஸ் வைஸ் பாக்குறதுக்கு ஃப்ரண்ட் லுக் நல்லாவே இருக்கு. நமக்கு கீழே இருக்கக்கூடிய பம்பர்ஸுமே வந்து பாடி கலர்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பேக் பம்பர் ரெண்டுமே பாடி கலர்ஸ் வந்திருக்கு. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே வந்திருக்கு. ஃபாக் லேம்ப் கிடையாது, ஆப்வியஸ்லி பேஸ் வேரியன்ட்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது, வேணா நம்ம ஆக்சசரிஸா ஃபிட் பண்ணிக்கலாம். சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓஎம்ஸ் எல்லாமே மேனுவலி அட்ஜஸ்டபிள் தாங்க. இது வந்து ஒரு ஃபிளாட் டைப். ஸோ நம்ம இதை இப்படியே டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மிரர்ஸ் எல்லாமே வந்து ஃபிளாட்டா ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல தான் இருக்கும். ஃபெண்டர்ஸ்ல வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர்ல தான் போயிருக்கு. மற்றபடி ரூஃப்ல அண்ட் இந்த பீப்லர் இதெல்லாம் எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாமே பாடி கலர்ல அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170 mm வருங்க. ஸோ இந்த சிலேரியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 170 mm வருது. அண்ட் வீல் சைஸ் பாத்தீங்கன்னா 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ல 14 inch வீல்ஸ் 165/70 ப்ரொஃபைல இருக்கு. நம்ம ஆல்டோலாம் போனோம்னா 13 inch வீல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்கல்ல, டாப் வேரியன்ட்லயுமே 13 inch வீல்ஸ் தான். ஸோ இதுல வந்துட்டு 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிரைவ் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி வைஸ் அண்ட் லோடு ஏற்றும் போது உள்ள ஒரு 4-5 பேர் உட்காந்தாலுமே அந்த லோட் கெப்பாபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 32 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமே வந்து ஸ்டோரேஜ் ஜாஸ்தி தான். ஆல்டோ எல்லாமே 27 லிட்டர்ஸ் உள்ள டேங்க் இருக்கும், இல்லை 32 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெயில் போர்ஷனை பொறுத்த வரைக்குமே நமக்கு கம்ப்ளீட்டா பிளேனா தாங்க இருக்கு. ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இல்லை, பிளேன் கிளாஸ் தான். டிஃபாகர், வைப்பர், வாஷர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நமக்கு பின்னாடி பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு டிராப்லெட் டிசைன்ல வரக்கூடிய டெயில் லைட் எல்லாமே ஹாலஜன் செட்டப் தான். சிலேரியோ பேட்சிங், சுசுகி பேட்சிங் எல்லாமே வந்துருது. பூட் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா இதை நம்ம இப்படியே ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லிவர் டைப்ல கொடுத்துருக்காங்க. நல்ல நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக்ல இருக்கும்போது கீ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்திருக்கு, 2 பார்க்கிங் சென்சார்ஸ். ஸோ பம்பர்ஸ் வந்து பாடி கலராகவே கொண்டு போயிருக்காங்க. லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. வண்டியும் கொஞ்சம் பெருசா தெரியுது. ரொம்ப ஒரு காம்பாக்டான சின்ன வெஹிக்கிள் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல லுக் வைஸ் நல்லாவே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ பூட் ஸ்பேஸும் நான் காமிச்சிடுறேன். பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 313 லிட்டர் வருதுங்க. ஸோ நல்லாவே ஒரு பெரிய லெவல் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வேரியன்டான ஆல்டோ ஆகட்டும், எஸ்ப்ராஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ற வகையில் இதுல கொஞ்சம் நல்லாவே ஒரு பெரிய ஸ்பேஸா தாங்க இருக்கு. பாஸ்ட் ட்ரேக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு, வேணா நம்ம ஆக்சசரிஸா வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டெப்னி வீல் வந்து இதுக்கு அண்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வீலோட சைஸும் பாத்தீங்கன்னா 14 இன்ச்சுங்க. ஸோ நம்ம வேணும்னா அதையுமே வந்து டயர்ஸை வந்து ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சைடு எல்லாமே பிளாஸ்டிக் லேரிங் தான். ஸோ அதனால நல்லாவே இருக்கு. லுக் வைஸ் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆல்டோலாம் பாத்தீங்கன்னா சைட்ல வந்துட்டு அந்த துணி மெட்டீரியல் ஒன்று ஒட்டி இருப்பாங்க. ஸோ அதை வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. பட் இதுல வந்து அந்த பிளாஸ்டிக் கலர் பேடிங்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு 1 லிட்டர் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. 999cc, மேக்ஸிமமா 68.5 PS வரும்.
91.1 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்எக்ஸி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் மட்டும்தான், சிஎன்ஜி கிடையாது. சிலேரியோலயே சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா விஎக்ஸி வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுக்குறாங்க. மற்ற எல்லா வேரியண்ட்லயுமே வந்து பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு இருக்கு. மைலேஜை பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி டிஸ்கஸ் பண்றேன். உள்ளே ஹையஸ்ட் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னா சிலேரியாவை தாங்க இப்போ அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மைலேஜுங்கிற இந்த வெஹிக்கிள் வருது நமக்கு. அண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா மேனுவலில் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து விஎக்ஸி வேரியண்ட்ல இருந்து நமக்கு மேனுவல் அண்ட் ஏஜிஎஸ் கொடுக்குறாங்க. இந்த எல்எக்ஸி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவல் ஆப்ஷன் மட்டும் தான். அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எல்எக்ஸி வேரியண்ட்ல இருந்து வந்து நமக்கு கிட்ட ஒரு 6 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கலரே பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர் வருது. அதில் டாப் மாடலுக்கு மட்டும் ஒரு கலர் டிஃப்ரெண்டான ஒரு கலர் வச்சிருக்காங்க. அதுபடி 6 ஸ்டாண்டர்டான கலர்ஸ் இந்த பேஸ் வேரியண்ட்ல இருந்தே வருது நமக்கு. ஸோ அடுத்து இன்டீரியர் போயிட்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குனிஞ்சு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் நல்லாவே உள்ள வர மாதிரி இருக்கு. சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் பொசிஷன் தாங்க. ரெக்ளைனிங் சப்போர்ட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் அதெல்லாம் இருக்கு. பட் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது. அதே மாதிரி ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பொசிஷன் தான். இந்த ஸ்டேரில் அப்படியே தான் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். டேஷ்போர்டோட கலர் தீமை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான ஒரு பிளாக்குங்க. எந்த இடத்துலையுமே ஒரு சில்வர் ஃபினிஷ் ஆனால் நீங்க பார்க்க முடியாது. கம்ப்ளீட்டா பிளாக். ரூஃப் வந்து அந்த ஒரு கிரேச் காம்பினேஷன்ல ரூஃப் போயிருக்கு நமக்கு. ஸோ கீயை பொறுத்த வரைக்கும் 2 பிளேனான கீ தான். ஸோ சென்ட்ரல் லாக்குமே இந்த பேஸ் வேரியண்ட்ல நமக்கு வரல. ஸோ பிளேனா வரக்கூடிய கீ தான். அண்ட் டோர் பேடிங்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக்கா இருக்குங்க. நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா பிளாக்கா இருக்கு. பவர் விண்டோஸும் வரலங்க. 4மே வந்து மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விண்டோஸ் தான் நமக்கு வருது. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் மேகசின் ஹோல்டர் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. சன்வைசஸ்ல பாத்தீங்கன்னா கோ டிரைவர் சைடு ஒன்றும் இல்லை. டிரைவர் சைடு வந்து டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் ஹாலஜன் பல்பா போயிருக்கு. ஐஆர்விஎமும் நார்மலா வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஐஆர்விஎம் தான், டே நைட் ஐஆர்விஎம்மா இல்லை. பட் இந்த மிரர் வந்து கொஞ்சம் நல்லா வைடரான மிரரா இருக்குங்க. மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது, எஸ்பிரஸோ ஆல்டோலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வைடரா இருக்க மாதிரி இல்லை இருக்கு. அண்ட் ஏசிஸ் நல்லாவே இருக்குங்க. மேனுவல் ஏசிஸ் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் எல்லாம் வருது. டிரான்ஸ்மிஷன் லெவலே கம்ப்ளீட்டா பிளாக்ல போயிருக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஹேண்ட் பிரேக்ஸ், டிரான்ஸ்மிஷன் லிவர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பிளாக்கா போயிருக்கு நமக்கு. ஸோ பேஸ் மாடல். ஸோ அதனால ஆப்வியஸ்லி இன்ஃபோடைன்மெண்ட்டுங்கிறது வரல. ஹசார் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் சைஸ் ஆஃப் கிளவ் பாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த 2025 அப்டேட்ல இந்த சிலாரியோல பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் 6 ஏர் பேக்ங்கிறத இப்போ ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 6 ஏர் பேக்ங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி இதெல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் போறீங்கும்போது உங்களுக்கு ஹில் ஹோல் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துருது நமக்கு. ஸோ இந்த எல்எக்ஸி வேரியன்ட் நீங்க போறீங்க அப்படிங்கும்போது அவுட்டர் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா பல்ஜியான ஒரு பாடி நமக்கு இருக்கு. அப்புறம் கம்ஃபர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான், மற்றபடி எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இல்லை. இன்ஃபோடைன்மெண்ட் ஆகட்டும், பவர் விண்டோஸ் ஆகட்டும், சென்ட்ரல் லாக் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் வாரியம் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த வேரியன்டான விஎக்ஸி வேரியன்ட் தான் நீங்க போகணும். ஸோ அதை பத்தி நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணலாம். அது ரியர் ரோ போயிட்டு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் இந்த சிலாரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியர் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் தாங்க சொல்லுவேன். ஏன்னா நமக்கு டோர் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு 90 டிகிரினே சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒய்டரான ஓப்பனிங் இருக்கு. இங்கிரஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உட்கார முடியுது. என்னோட 6 ஃபீட் தாளுக்கே நான் ரொம்ப தலையை குனிஞ்சு உட்காரல. நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரைட்டா வந்து உட்கார மாதிரியே இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, ஏறி உட்காராங்க போதும் ஈஸியா அவங்க வந்து உட்காருவாங்க. அந்த லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பேசஞ்சர் வந்து கம்ஃபர்டபுளா உட்கார லெவல்ல இருக்கு. இது டிரைவிங் போர்ஷன் லெவல்ல இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு 5-10 அந்த ரேஞ்ச் இருக்கவங்க உட்காந்து ஓட்டுற கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த லெவல்ல பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு நீ ரூம் அண்ட் லெக் ரூம் கிடைக்குதுங்க. அண்டர் டை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓகேவா இருக்கு. மற்றபடி ஷோல்டர் ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்க மாதிரி ஃபீல் வருதுங்க. நம்ம ஆல்டோ, எஸ்பிரஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்டன்டா இருக்க மாதிரி இருக்கும். அதோட கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துருந்தேன், பிளஸ் இங்கிட்ட ஒருத்தர். ஸோ 2 பேர் உட்காரலாம், 2 பெரியவங்க உட்காரலாம். சென்டரா பாத்தீங்கன்னா லீனா இருக்கவங்கன்னா உட்காரலாம், பிராடா இருக்கவங்கலாம் கொஞ்சம் கஷ்டம். 2 பெரியவங்க பிராடா உட்காந்தாலுமே நடுவில் வந்து குழந்தைங்க அந்த மாதிரி தான் உட்காந்து போகலாம். ஸோ அதனால பின்னாடி வந்து 3 அடல்ட்ஸை விட 2 அடல்ட்ஸ் ஒரு சைல்டு அந்த மாதிரி போனீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஹெட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 4மே வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தாங்க. ஸோ ஃப்ரண்ட் 2 நல்லா பெருசா கம்ஃபர்டபுளா இருக்கும். ரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அடிக்குவேட்டா இருக்கு நமக்கு. அண்ட் ஹெட் ரூம் இதெல்லாம் ஓகேவா இருக்குங்க நமக்கு. டோர் பேடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்டோ, எஸ்பிரஸோ இதெல்லாம் கம்பேர் பண்றவரை இல்லை ஸ்பேஷியஸ் வைஸ் நல்லாவே இருக்குங்க. அண்ட் மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹேஷ்பேக் செக்மெண்ட்லேயே எல்லா பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போதுமே நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரணம் அது இந்த மாருதி சுசுகியோட சிலரியாவா தாங்க இருக்கு. இந்த வெஹிக்கிளோட கிளைமபிள் மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவலுக்கு 25+, ஆட்டோமேட்டிக்கு 26 வரைக்கும் அவங்க கிளைம் பண்றாங்க.
ஸோ ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு 17-18 ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 22 வரைக்கும் தாராளமாக மைலேஜுங்கிறது இந்த சிலாரியோவில் நம்மளால எடுக்க முடியும். அதனால மைலேஜ் சாலிடாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான் சிலாரியோ. அண்ட் மெயின்டெனன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா மாருதி நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ ஸ்பேர் காஸ்ட்டுமே நமக்கு கம்மியாக தான் வரும். ஸோ சர்வீஸுமே நமக்கு நிறைய இடத்துல அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் வைஸ் நமக்கு இது நல்லாவே சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான். அண்ட் ப்ரைசிங் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டோவில் ஒரு 5 லட்சத்துக்குள்ளனா ஆல்டோவோட பேஸ் மாடலில் எல்எக்ஸ்ஐ மாடல் 4 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ரேட்டாக வருதுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 4,70,000 எக்ஸ்ஷோரூம் ரேட்டாக வருது. அதை விட இது கிட்டத்தட்ட ஒரு 70,000 கூட வருது. இந்த 70,000 நீங்கள் கூட கொடுத்து போகும்போது உங்களுக்கு வண்டி வந்து லுக் வைஸ் கொஞ்சம் ஒரு பெரிய லுக்காக இருக்கும். பாடி வந்து பெரிய லுக்காக இருக்கும். அதனால உள்ள ஸ்பேஷியஸ் வைஸ் இந்த மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஆல்டோ வந்து 13 இன்ச் வீல்ஸ் வரும். இதில் 14 இன்ச் வீல்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் நமக்கு வருது. ஸோ இந்த 70,000 கூட கொடுத்து போகும்போது இது ரெண்டும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் அடிஷனலாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். மற்றபடி ஃபீச்சர்ஸ் வைஸ் தான் ரெண்டுமே சேம் தாங்க. ரெண்டுமே பவர் விண்டோஸ் கிடையாது, சென்ட்ரலாக கிடையாது, இன்ஃபோர்டைன்மெண்ட் கிடையாது, எலக்ட்ரிக்கல் டிஸ்ப்ளே கிடையாது. எல்லாமே ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ பாடி டயர்ஸ் இது மட்டும் தான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஓரியன்டாக வேணும் அப்படிங்கும் போது இந்த மாடல் நீங்கள் போகலாம். இல்லை சிலேரியோவில் இந்த எல்எக்ஸ்ஐ மாடல் வாங்குறது வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்த வேரியண்டான விஎக்ஸ்ஐ போகிறது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்எக்ஸ்ஐயோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 470 வருது. விஎக்ஸியோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 5,16,000 ரூபா. எக்ஸ்ஷோரூம் ரேட் வைஸ் ஒரு 30,000 கூட வருது. ஆன்ரோட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 கூட வரும். இந்த ஒரு 50,000-60,000 கூட கொடுத்து போகும்போது உங்களுக்கு இந்த எல்எக்ஸிக்கும் விஎஸ்ஐக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டியர் வைஸ் ஓஆர்எம்ஸ் வந்து பாடி கலரில் வந்துடும், டோர் ஹேண்டில்ஸ் பாடி கலரில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓஆர்எம்ஸ் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் லாக், ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய வருதுங்க. ஸோ அந்த 50,000 ஒருத்துக்கான ஃபீச்சர்ஸுங்கிறது விஎக்ஸ்ஐ வேரியன்ட் நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அந்த வேரியன்ட் எடுத்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் மட்டும் போட்டுட்டா போதும், ஒரு பர்ஃபெக்டான ஒரு பட்ஜெட் சிட்டி காராக அந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்கும். ஸோ அதனால சிலேரியோவை பொறுத்த வரைக்கும் எல்எக்ஸ்ஐ விட விஎக்ஸ்ஐ வந்து ஒரு பெட்டர் வேரியண்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ ஆல்டோக்கும் எல்எக்ஸ்ஐ சிலேரியோக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் வருது, அண்ட் சிலேரியோவில் எல்எக்ஸ்ஐ வாங்கலாமா இல்லை அதுக்கு அடுத்த வேரியன்ட் போகலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.